ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திற்காகவும் புதிய ஓய்வு நாளுக்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்த இந்த ஓய்வு நாளை, இந்த புதிய மாதம் 6வது மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த அவருடைய பெரிதான கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு பிரசித்தி பெற்ற மன்னர், அந்த மன்னருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் எப்பொழுதும் மாறு வேடத்திலே அந்த ராஜ்யத்தை சுற்றி வருவார். அந்த ராஜ்யத்தின் மக்களுடைய குறைகள் என்ன, தேவைகள் என்ன, என்ன விதமான கஷ்டங்கள் அவருக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் அறிந்து கொள்வார். இந்த மன்னர் எப்பொழுது மாறு வேடத்தில் போனாலும் ஒரு மிகவும் ஏழ்மையான பிச்சைக்காரனை போல அவர் வேடம் அணிந்து தன்னை மாற்றிக்கொண்டு அவர் ஒவ்வொரு இடமாக சென்று வருவார். ஒருமுறை ஒரு இல்லத்தில அவர் சென்றபோது அந்த இல்லத்திலே ஒரு விதவை, அந்த விதவைக்கு ஒரு மகள் இருக்கிறது. அந்த இல்லத்திற்கு போன உடனே அந்த விதவையானவள் இந்த மன்னனை அழைத்து, மன்னன் என்று அவளுக்கு தெரியாது, அவள் நினைத்தால் ஏதோ பிச்சைக்காரன் போல என்று நினைத்து வீட்டில் அழைத்து அவளிடத்தில் இருந்த நல்ல ஆகாரத்தை திருப்தியாக அந்த மன்னனுக்கு கொடுத்தாள். அந்த மன்னன் சுற்றி முற்றி பார்த்தான். அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, மிகவும் எளிமையான ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த மன்னன் தனக்குள்ளாக நினைத்தான், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை இந்த இல்லத்திற்குள் வர வைத்து அருமையாக இந்த ஆகாரத்தை கொடுக்கிற இந்த விதவை ஸ்திரீக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் உள்ளத்தில் நினைத்தார். அவர் ஆகாரம் உண்டு முடித்த உடனே வெளியிலே போவதற்கு முன்பதாக அந்த விதவையினுடைய மகனை அழைத்து ஒரு தங்க நாணயத்தை அந்த பிள்ளையினுடைய கையிலே கொடுத்தார். அந்த பிள்ளை ஓடி வந்து தாயினிடத்துல அந்த தங்க நாணயத்தை கொடுத்தது. அந்த தாய் பார்த்த உடனே அவளுக்கு தெரிந்து விட்டது, நம்முடைய வீட்டுக்கு வந்திருப்பது சாதாரண பிச்சைக்காரன் அல்ல, அவன் நம்முடைய ராஜா, நம்முடைய மன்னர் என்பதை அறிந்து, மன்னா நீங்க வாழ்க என்று அந்த ஸ்திரீ சொன்னது மாத்திரமல்லாமல் அந்த விதவை ஸ்திரீ சொன்னால், மன்னா நீங்கள் ஒரு சாதாரண எளிமையான பிச்சைக்காரனுடைய வேடத்தில நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் உள்ளத்தில நீங்கள் ஒரு ராஜா என்பதை காட்டிவிட்டீர்கள், நீங்கள் ஒரு மன்னன் என்பதை காட்டிவிட்டீர்கள், நீங்கள் எங்களுக்கு செய்த உதவி பெரிய உதவி என்று அந்த விதவை ஸ்திரீ சொன்னதாக சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் சிலரை சந்திக்கும் போது பார்க்கும்போது இவர்கள் தேவர்களைப் போல இருக்கிறார்கள், ஒருவேளை தேவர்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு மிகவும் ஆச்சரியம், மிகவும் ஆச்சரியம். எப்படி நாம் தேவர்களாக முடியும்? நீங்கள் தேவனா, நீங்கள் தேவர்களா என்று உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கேட்பீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய், தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து வேதத்தில் எங்கேயோ எழுதியிருக்கிறதை அவர் காண்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு, அப்படி நான் சொன்னது உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தாமே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார்.
எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் தேவர்கள் என்றால், எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்மை தேவர்கள் என்று நாம் அழைத்துக் கொள்வோமையானால் பரிசுத்த வேதத்திலே அது தேவ தூஷணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்படி இருக்க நம்மை எப்படி தேவர்கள் என்று வேதம் சொல்ல முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, வேத வாக்கியம் தவறாததாய் இருக்கிறது. என்ன வேத வாக்கியம்? நீங்கள் வேதத்தை பெற்றிருக்கிறபடினாலே நீங்கள் தேவர்கள் என்று அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எந்த வசனத்தை எடுத்து அவர் சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 80வது சங்கீதத்திலே, எனக்கு அன்பானவர்களே, 80வது சங்கீதத்திலே நம்மை குறித்து தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது தம்முடைய ஜனங்களை பார்த்து நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 80வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இந்த சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த வேதாகமும் தேவன் என்றும் நம்ம எல்லாரையும் தேவர்கள் என்றும் சொல்லுகிறது. எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. நாம் தேவர்களா? நாம் தேவர்கள் என்று சொன்னால் நாம் தேவ தூஷணம் சொல்லுகிறதா இருக்காதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மத்தேயு 10வது அதிகாரத்திலே 33வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்க இருந்த யூதர்கள், அங்க இருந்த பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தேவனாக காண்பித்தபடியினாலே, தேவனாக அந்த இடத்துல காண்பித்ததினாலே இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று அவர் மேல் கல்லெறியும்படியா இருந்தார்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கிறோம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க. நல்ல கவனிங்க, அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி, உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால். எது தேவ தூஷணம் என்று சொன்னால், மனுஷன் தேவன் என்று சொன்னால் அல்லது தேவனுக்கு சமமாக நம்மை காண்பித்தால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அது தேவ தூஷணம், தேவ தூஷணம். ஏனென்றால் என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாகிருக்க வேண்டாம் என்பது 10 பிரமாணத்திலே முதலாவது பிரமாணம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தேவர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. நாம் நம்மை தேவர்கள் என்று சொல்லுவோமே, ஆனால் நாம் தேவ தூஷணம் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் நாம் மனுஷனாக இருக்க நாம் ஒருவரும் நம்மை தேவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாதே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை, சபையிலே தேவ சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளை தேவர்கள் என்று பரிசுத்த வேதமும் இயேசு கிறிஸ்துவும் சொல்ல முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 8வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் மிக ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 8வது சங்கீதத்திலே 4வது வசனத்தில் மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிப்போம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன், அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். நாம் யார் என்றால் தேவ தூதரிலும் சற்று சிறியவர்கள்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த இந்த வசனத்தை, இந்த வாக்கியத்தை, இந்த சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை நீங்கள் மற்ற மொழிகளிலே அல்லது ஆங்கில வேதத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லவில்லை, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கில வேதத்தை எடுத்து பாருங்கள், இன்னும் தெலுங்கு வேதத்தை பார்த்தாலும் கூட அங்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லப்படவில்லை. ஒரு சில மொழிபெயர்ப்பிலே தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனிதர்கள், நாம் தேவ தூதரிலும் சிறியவர்கள், நாம் தேவனிலும் சிறியவர்கள். அப்படி இருக்க நம்மை எப்படி பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்து உங்களை தேவர்கள் என்று சொல்ல முடியும்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே எனக்கு அன்பானவர்களே, தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த போது அந்த ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த தோட்டத்தின் மத்தியில் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தின் மத்தியிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் வைத்திருந்தார். இப்பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எனக்கு அன்பானவர்களே, எங்கேயாவது சாத்தான் சொல்லுகிறான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், அந்த ஏவாளை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் தேவதூதர்களை போல இருப்பீர்கள், தேவர்கள் என்று சொல்லல, போல இருப்பீர்கள். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தாமே நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். சாத்தான் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் ஆச்சரியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் நம்மை தேவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் இந்த மாலை வேளையிலே கருத்தாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் எப்படி ஆனார்கள் என்பதை குறித்து தேவன் தாமே சொல்லுகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். தேவன் சொல்லுகிறார், அவர்கள் நம்மில் ஒருவரை போல ஆனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்களா, நாம் தேவனா? அப்படியானால் இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில மிக ஆச்சரியமான நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் அல்லது தேவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரையெல்லாம் பரிசுத்த வேதாகமம் தேவன் என்று சொல்லுகிறது? முதலாவதாக நமக்கு பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனை தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எங்கெல்லாம் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் என்று அவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்று பரிசுத்த வேதத்திலே பிதாவானவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன், எனக்கு அன்பானவர்களே, அவரை பரிசுத்த வேதம் தேவன் என்று சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை
பரிசுத்த வேதத்தில் தேவன் என்று சொல்லுகிறதா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது அநேக கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தான் தேவன் என்றோ, இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன், அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்றோ, எனக்கு அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலோ, அதை அதிகமாக பிரசித்தப்படுத்திக் கொண்டிருந்தாலோ, பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோ தேவன் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சொல்லுகிறார். எபிரேயர் 1:8 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நோக்கி சொல்லுகிறார், குமாரனை நோக்கி தேவனே, பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை தேவனே என்று அழைக்கிறார். அப்படியானால் அவர் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவராய் இருக்கிறார், பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்பதை பிதாவாகிய தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு திரியேக தேவன் உண்டு, பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய தேவன் உண்டு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரையும் அநேகர் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். தேவனா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை சொல்லும் போது, எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன ஆவியானவர்? தேவ ஆவியானவர். ஆவியானவரை தேவன் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் பிதாவாகிய தேவன் நமக்கு தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த திரியேக தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர்கள் சமமாய் இருக்கிறார்கள். அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை, அவரிடத்தில் எந்த வேற்றுமையும் இல்லை. அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள், எனக்கு அன்பானவர்களே, சமமாய் இருக்கிறார்கள். அவரிடத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு கீழே இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் குறைவாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த மூவரும் சமமாக எல்லா வல்லமையிலும் மகத்துவத்திலும் கனத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள், சமமாய் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். 4வதாக பரிசுத்த வேதாகமத்தில், எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்தில் இருந்து கீழே தள்ளப்பட்ட சத்துருவாகிய பிசாசானவன் இருக்கிறானே, சாத்தான் இருக்கிறானே, அந்த சாத்தானையும் பரிசுத்த வேதாகமம் தேவன் என்று சொல்லுகிறது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், நாம் இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நாம் தேவர்களா, நாம் தேவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுமானால் அதற்கு என்ன அர்த்தம்? நம்மை பரிசுத்த வேதாகமம் தேவர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கத்தை நாம் கொடுக்க போகிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பிதாவாகிய தேவனை தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியாகிய தேவனை தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நாம் இன்னொரு அற்புதமான காரியம் என்னவென்றால், சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர், யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு சாத்தான் தேவனாக இருக்கிறான்.
இப்பொழுது உங்கள் உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். பிதாவாகிய தேவன் இருக்க, குமாரனாகிய தேவன் இருக்க, பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்க, சத்துருவாகிய பிசாசானவனை என்ன காரணத்திற்காக பரிசுத்த வேதாகமம் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவனை குறித்து சொல்லி இருக்கிறது? சிந்திக்கிறீர்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, அந்த சத்துருவாகிய பிசாசானவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த பிசாசுடைய காரியத்தை பெரிதாக்கி அந்த பிசாசுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு சமமாக என்று அர்த்தம். ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நிகராக கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துல ஒருவரை வைப்பது, அதுதான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லியிருப்பதை கவனித்து பாருங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, நல்ல கவனிங்க, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பரலோகத்திலே சாட்சிகள் மூவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த பூமியிலே சாத்தான், வேதத்தில் நாம் வாசித்தோம், பிரபஞ்சத்தின் தேவனானவன். அந்த சாத்தானுடைய கூட்டம் அல்லது சாத்தானை பின்பற்றுகிற அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு பதிலாளி என்று அழைக்கப்படுகிற ஆன்டி கிரைஸ்ட், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை தாங்களே தேவன் என்று காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார். இப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவன் என்றால் என்ன? பரலோகத்தில் இருக்கிற திரியேக தேவன் இருக்க, பூலோகத்திலையும் சாத்தானையும் சாத்தானுடைய கூட்டத்தையும் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவ வசனத்தை, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களையும் தேவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுமானால் என்னத்தை ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்? பரிசுத்த வேதாகமத்திலே இன்னொருவரை குறித்து தேவன் என்று சொல்லியிருக்கிறது. யாத்திராகமம் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆனால் யாத்திராகமம் 7வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த மோசேயை குறித்து தேவன் தாமே சொல்லுகிறார். இந்த மோசே எப்படி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் அந்த எகிப்தின் ராஜா. அந்த எகிப்து ராஜாவுக்கு தேவன் யார் என்றால் மோசே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பார்வோனுக்கு மோசே தேவனாக இருக்க முடியும்? இப்பிரபஞ்சத்திற்கு தேவனாக சாத்தான் எப்படி இருக்க முடியும்? அல்லது தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது 7வதாக நம்மை குறித்து வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான ஒரு மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். சங்கீதம் 82:6 வாசிக்கிறோம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், திருச்சபையிலே சாட்சியாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் தேவர்கள் என்று, உன்னதமானவரின் மக்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த தேவன் என்கிற அந்த வார்த்தைக்கு நாம் பொருள் கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் என்கிற அந்த வார்த்தைக்கு எனக்கு அன்பானவர்களே ஆங்கிலத்திலே காட், GOD, காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்திலே காட் என்கிற வார்த்தை தேவன் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுக்கு 3 விதமான தன்மைகள் இருக்கிறது. ஒரு காட் என்றால், ஒரு தேவன் என்றால், முதலாவதாக இந்த காட் என்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து ஜி வருகிறது. காட் என்கிற வார்த்தைக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தால் உங்களுக்கு தெரியும். காட் என்கிற வார்த்தைக்கு முதலாவது ஜி வருகிறது. அந்த ஜிக்கு அர்த்தம் என்னவென்றால் ஜெனரேட்டர். ஜெனரேட்டர்னா உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் என்கிறதற்கு முதலாவது வார்த்தையின் முதல் எழுத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் சிருஷ்டிகர். He is a generator. மிக அற்புதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது எழுத்து ஜிக்கு அடுத்து ஓ என்கிற எழுத்து வருகிறது. ஓ என்கிற எழுத்து என்னன்னா ஆபரேட்டர். ஆபரேட்டர்னா இயக்குகிறவர், தாங்குகிறவர், நடத்துகிறவர். அவர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த சிருஷ்டிப்பை எல்லாம் அவர் பராமரிக்கிறவர், அவர் இயக்குகிறவர், அவர் தான் அதை தாங்குகிறவர், அதை நடத்தி கொண்டிருக்கிறவர். ஆபரேட்டர். அப்படினால் காட் என்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து ஜி, ஜெனரேட்டர், அவர் சிருஷ்டிகர். இரண்டாவது எழுத்து ஓ என்கிற எழுத்து வருகிறது, அதற்கு ஆபரேட்டர். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அதை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் அவர் தாங்குகிறவர். மூன்றாவது அந்த காட் என்கிற அந்த நாமத்திற்கு அல்லது அந்த வார்த்தைக்கு மூன்றாவது எழுத்து டி வருகிறது. அந்த டி என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். டெஸ்ட்ராயர், அழிக்கிறவர், டெஸ்ட்ராயர். அப்படியானால் தேவன் என்றால் அவர் சிருஷ்டிகராக இருக்க வேண்டும். தேவன் என்றால் அந்த சிருஷ்டித்ததை அவர் பராமரிக்கிறவராக, தாங்குகிறவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் எப்பொழுது வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் அவர் அழிக்கலாம். சிருஷ்டித்தவருக்கு அழிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அவர் சிருஷ்டிகர் என்று சொன்னால் அவர் அழிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இந்த மூவரும் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்து உண்டு பண்ணி நம்மையும் சிருஷ்டித்து, எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தை அழகாக அவர்கள் சிருஷ்டித்திருக்கிறார்கள். அவர்கள் சிருஷ்டிகர்த்தர். அவர்கள் எனக்கு அன்பானவர்களே, பாவம் பெருகும் போது, பாவம் பெருகின இடத்துல மூவரும் நாம் அங்கே சென்று அவர்களை அழிப்போம் என்று சொல்லுகிறார்கள். நாம் இறங்கி போய் பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் உருவாக்கினாலும் சரி, அவர்கள் தாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, அழிக்கிறதா, மூவரும் இணைந்து அவர்கள் காரியத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் மூவரும் சிருஷ்டிக்கிறவர்கள், உருவாக்குகிறவர்கள், அதை தாங்குகிறவர்கள். அதை எப்ப வேணாலும் அவர்கள் அழிக்க அவர்களுக்கு சித்தம் இருக்கிறது. இந்த உலகம் சீக்கிரமாக அழிந்து போகிறது. புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஆகவே அவர் சிருஷ்டிகர், அவர் தாங்குகிறவர், அவர் அழிக்கிறவர். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானை குறித்து இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே, சாத்தான் என்னத்தை சிருஷ்டித்தான்? சாத்தான் எதை உருவாக்கினான்? சாத்தான் எதை தாங்கிக் கொண்டிருக்கிறான்? சாத்தானால் எதை அழிக்க முடியும் அல்லது முடியாது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது யோவான் 8வது அதிகாரத்திலே நம்முடைய பரிசுத்த வேதாகமோ இந்த சத்துருவாகிய பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனை தகப்பன் என்றும் பிதா என்று சொல்லுகிறது. அவன் எதற்கு தகப்பனாய் இருக்கிறான் என்று சொன்னால், அவனிடத்துல ஒன்று புதிதான ஒன்று உருவாயிற்று. அது வேற யாரிடத்திலிருந்து உருவாகல, அவனிடத்திலிருந்து தான் உருவாய். அவன் தான் அதை உருவாக்கினவன், அதை சிருஷ்டித்தவன். என்னத்தை சாத்தான் உருவாக்கினான்? யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் அழிக்கிறவனாய் இருக்கிறான். எப்படி மனுஷரை அழிக்கிறான்? எதையோ உன்னை உருவாக்கிட்டான். நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே, இந்த சாத்தான் ஏதோ ஒன்றை உருவாக்கி அதை வைத்து ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படி என்னத்தை உருவாக்கினான்? அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் நல்ல கவனிங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் எதுக்கு பிதா என்று வேதம் சொல்கிறது சொன்னால் அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். பொய்யை உருவாக்குனவன் சாத்தான். ஆகினால்தான் இந்த சாத்தானை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாத்தான் எதை உருவாக்கினான் என்று சொன்னார், எதுக்கு அவன் பிதாவாக இருக்கிறான் என்று சொன்னார். பிதா என்றால் தேவன் உருவாக்குறவன். என்னத்தை அப்படி உருவாக்கி மனுஷர்களை கொலைபாதகர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார், மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவனிடத்துல சத்தியம் இல்லை, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடி அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் தன் சொந்தத்திலே பொய் பேசுவான், யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அவன் திருந்து உருவாக்குனது பொய். இந்த பொய்யை உருவாக்கினவன் சிருஷ்டித்தவன் சத்துருவாகிய பிசாசானவன். ஆகினால்தான் அவனை வேதம் சொல்லுகிறது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அந்த பொய்யை நம்பி அந்த அசத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிசாசனுடைய வஞ்சகத்தில யாரெல்லாம் விழுந்திருக்கிறார்களோ அந்த கிறிஸ்துவனுடைய கூட்டம் யாரெல்லாம் இந்த பிசாசை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எனக்கு பிரியமானவர்களே தங்களை தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உருவாக்கின அந்த பொய்யை அசத்தியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறபடினால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ பார்வோனுக்கு தேவன் என்று சொன்னார். பார்வோனுக்கு எப்படி மோசே தேவனாக முடியும் என்றால், மோசே எதையோ உருவாக்கியிருக்க வேண்டும், எதையோ மோசே தாங்கியிருக்க வேண்டும், பராமரித்திருக்க வேண்டும், அழிச்சிருக்க வேண்டும். இப்போ நீங்க கண்ணை திறந்து பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் மோசே போய் நிற்கும் போது மோசே அந்த பார்வோனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் என்பதை நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். மோசே செய்தாங்க கர்த்தருடைய தயவினாலே, கர்த்தர் சொன்னபடியே மோசே எனக்கு அன்பானவர்களே எத்தனை அற்புதத்தை அந்த எகிப்து தேசத்தில் செய்தான் என்பதை கவனித்து பாருங்க. மோசே நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தண்ணீரை ரத்தமாக்குகிறான், அப்புறம் அந்த தண்ணீர் சரியாகிறது. அன்பானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த பார்வோனுக்கு முன்பாக அவன் செய்த அற்புதங்கள். ஒரு கோலை பிடித்து கொண்டு இந்த பார்வோனுக்கு முன்பாக எப்படி தேவனை போல உருவாக்கி இருக்கிறான் என்பதை பாருங்க. நம்மளால ஒரு தவளை உருவாக்க முடியாது. மோசே எகிப்து தேசம் முழுவதும் தவளைகள். நம்மளால ஒரு பேனு கூட நம்ம செய்ய முடியாது. மோசே அவ்வளவு பேன்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் மோசே பார்வோனுக்கு முன்பாக செயல்படுத்தினான். அதை செயல்படுத்தினதினாலே மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ பார்வோனுக்கு தேவனாயிருக்கிறாய். உன்னை பார்வோனுக்கு முன்பதாக நான் தேவனாக்கினேன். நாம் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். மோசே செய்தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தவளைகளை வரும்படி செய் என்று சொன்னார். அப்படியே மோசே செய்தார். எத்தனை தவளைங்க, எவ்வளவு அருவருப்பாக அவர்களுக்கு இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை போல 10 பெரிய வாதைகளை எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக நம்முடைய தேவனாய கர்த்தர் மோசேயை ஒரு தேவனாக பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி அவன் தவளையை கொண்டு வருகிறான். தவளையை கொண்டு வந்து அங்க பார்வோன் கதறுவான். அப்படி உடனே மோசே ஜெபம் பண்ணுவாரு, தவளை எல்லாம் போயிடும். தவளைகள் வருது, தவளைகள் இல்லாம போகுது. அவன் உருவாக்குகிறான், அழிக்கிறான். அது எத்தனை நாள் அந்த எகிப்து தேசத்துல இருக்க வேண்டும்? மோசேக்கு தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களையும் என்னையும் பரிசுத்த வேதாகமம் தேவர்கள் என்று சொன்னால், சாத்தான் உருவாக்கினான் என்ன, எதை உருவாக்கினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அவன் பொய்யை உருவாக்கினவன். அந்த பொய்யை இதுவரைக்கும் அந்த பொய்யை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவன். அந்த பொய்யினாலே, அசத்தியத்தினாலே ஏராளமான ஜனங்களை அழிவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறவனாக சாத்தான் இருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி தேவர்களாக இருக்க முடியும்? சங்கீதம் 82வது சங்கீதம் 6வது வாக்கியத்துல வாசிகள், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமான ஒரு மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை தேவர்கள் என்று அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், இந்த மீதமான சத்தியத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் எல்லோரும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. நம்மை ஆண்டவர் புது சிருஷ்டியாக உருவாக்கி நம்மை புதிய சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை மாற்றி புது மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனா, நாம் தேவர்களா என்றால் ஆம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் புது சிருஷ்டியாக உருவாக்கினதினாலே நாம் தேவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது நாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேவர்களாக இருப்பதற்கு சமமாக இருக்கிறது. நாம் தேவன், நாம் புது மனுஷன். நாம் தேவன் என்றால், நாம் தேவர்கள் என்றால் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. நாம் புதிய மனுஷனை தரித்திருக்கிறோமா? நாம் புதிய மனுஷனாய் இருக்கிறோமா? பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றிருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய, நீங்கள் தேவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் புதிய மனுஷனாக நாம் மாற வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புதிய மனுஷனாக மாற வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுலார் சொல்லுகிறார், மிக அற்புதமாக, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போமையானால் நம்மை ஆண்டவர் புதிய சிருஷ்டியாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாய் மாறுகிறது. அப்படி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டிக்கப்படுகிறோம் என்றால் ஆச்சரியமாக இல்லையா? அதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து, நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போயிற்று. நாம் புதியவர்களாக இருக்கிறோம். புதிய மனுஷனை நாம் தரித்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது அந்த புதிய மனுஷனுக்கு இன்னொரு அற்புதமான விளக்கத்தை பரிசுத்த வேதத்தில் பவுலார் சொல்லுகிறார். அது என்னவென்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த புளித்த மாவு என்கிற ஒரு காரியத்தை குறித்து பவுலார் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இப்பொழுது பழைய மனுஷன், புதிய மனுஷன், பழைய சிருஷ்டி, புது சிருஷ்டி, பழைய மனுஷன், புதிய மனுஷன், பழைய மாவு, புளித்த மாவு. இப்பொழுது பழைய புளித்த மாவை நாம் புறம்பே கழித்து போட வேண்டும். அது என்ன பழைய புளித்த மாவு, நாம் புறம்பே கழித்து போட வேண்டிய புளித்த மாவு என்று சொன்னால், அதே 5வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். துப்புரவும் உண்மையும் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு கூட அவருடைய சமூகத்திலே, அவருடைய சிங்காசனத்திலே, வலது பார்சத்திலே நாம் இருக்க வேண்டுமானால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனை
நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற புளிப்பு, நம்மிடத்தில் இருக்கிற புளித்த மாவு நாம் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பழைய புளித்த மாவாகிய துருக்குணம், பொல்லாப்பு இவையெல்லாம் நம்ம விட்டு ஒளிந்து புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும். நாம் ஒரு புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமார்த்திகளாக, தேவனைப் போல இந்த உலகத்தில் நாம் நடப்பதற்கும் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே புளிப்பை எல்லாம் நாம் அகற்றி, எனக்கு அன்பானவர்களே, நாம் புதிய சாயலை, புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக நாம், எனக்கு அன்பானவர்களே, துர்க்குணம், பொல்லாப்பு எல்லாம் நம்ம ஒழித்து போட்டு துப்புரவு, உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் மாற கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக இந்த மாதத்தில் வழிநடத்த. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.